வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2 நாட்களாக தமிழக ஊடகங்களில் ஒரு பிரதான செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த செய்தி பேசப்பட்ட பொழுது அதை படித்த அல்லது கேட்ட ஒவ்வொரு தமிழ் நெஞ்சங்களும் துடித்து போனார்கள். அவர்கள் மனங்களிலே கட்டி வைத்திருக்கக்கூடிய வசந்த மாளிகையில் அவர்கள் உட்கார வைத்திருக்கக்கூடிய சிவாஜி என்கின்ற அந்த மாபெரும் கலைஞன் வாழ்ந்த வீடு ஏதோ ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டு இருக்கிறது என்கின்ற விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த வீட்டிற்குள் இனி சிவாஜி குடும்பத்தை சார்ந்தவர்கள் வசிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது என்கின்ற புரளிகளும் ஒருபுறம் கிளம்பத் தொடங்கின. உண்மையிலே என்ன நடந்தது என்பதை குறித்து கூட ஆய்வு செய்யாமல் ஒவ்வொருவரும் தான் தோன்றித்தனமான பல கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு என்ன தோன்றியதோ அதனை மையப்படுத்தி பல கருத்துக்களை அவர்கள் பதிவிட்டார்கள். குறிப்பாக சிவாஜி ஐயா அவர்களுடைய மகன்களை குறித்தெல்லாம் தவறான கருத்துகள் பதிவிடப்பட்டது. ஆனால் உண்மையிலே என்ன நடந்தது என்பதை குறித்து எந்த ஊடகங்களும் அதன் உண்மைத்தன்மையை எடுத்து வைப்பதற்கு விளைந்ததா என்றால் அது கேள்விக்குறி. குறிப்பாக சில ஊடகங்கள் இருக்கின்றன, சிவாஜி அவர்களுடைய சாதனை பக்கங்களை மறைத்துவிட்டு சிவாஜி அவர்களை இகழ்வாக கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை மிக தொடர்ச்சியாகவே எடுத்து கொண்டிருக்கக்கூடிய பல ஊடகங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அது என்ன காழ்ப்புணர்ச்சி என்பதுதான் நமக்கு தெரியாது. இந்த தமிழ் மண்ணில் தமிழ் மக்களுக்காக ஒன்றுமே செய்யாமல் தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டவர்களெல்லாம் இங்கு முதன்மையான களத்தில் இருக்கக்கூடிய சூழலில் இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த மக்கள் சார்ந்த விடயங்களுக்காகவும் தன்னால் இயன்றவரை உதவி செய்து கொண்டிருந்த அந்த மாபெரும் கலைஞனை மையப்படுத்திய செய்திகளை இரட்டிப்பு செய்வதும் அல்லது அதை திருத்தி கூறுவதும் சில ஊடகங்களுக்கு தலையான கடமையாக இருக்கிறது என்பதுதான் வேதனையான ஒன்றாக இருக்கின்றது. உண்மையிலே என்ன நடந்தது என்பதுதான் கேள்வி. ஒவ்வொரு திரைப்படம் தயாரிக்கக்கூடிய நிறுவனமும் தாங்கள் தயாரிக்கின்ற திரைப்படத்திற்கு அவர்கள் முழு பணத்தையும் கையில் வைத்துக்கொண்டு அந்த படத்தை தயாரிப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட நிதியை அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். மற்ற நிதிகளை அவர்கள் அந்த நிதியை வழங்கக்கூடிய நிறுவனத்திடமிருந்து அதை பெற்றுக்கொள்வார்கள். இதுதான் வாடிக்கை. அப்படி பெற்றுக்கொண்டு அது குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அந்த படத்தை முடித்து அவர்கள் வெளியிட்டு விட்டால் அந்த நிதி வாங்கப்பட்ட நிறுவனத்திற்கு இவர்கள் அதை திருப்பி செலுத்துவதற்கான ஒரு களம் எட்டிவிடும். எனவே இந்த விடயம் வெளியே தெரியாமல் அவர்களுக்குள்ளே அந்த பண பரிமாற்றங்கள் முடிவடைந்துவிடும். அப்படித்தான் ஈசன் புரொடக்ஷன் என்கின்ற ஒரு நிறுவனத்தை சிவாஜி அவர்களுடைய மூத்த மகன் ராம்குமார் அவர்களுடைய மகன் துஷ்யந்த் அவர்கள் தொடங்கி அதை நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த நிறுவனத்தில் அவர்கள் முதலில் ஒரு திரைப்படத்தை தயாரித்தார்கள், மண்பானையும் மீன் குழம்பும் என்கின்ற திரைப்படம். இந்த திரைப்படம் வியாபார ரீதியாக பெரிய வெற்றியை பெறவிட்டால் கூட கையை கடிக்கவில்லை என்பதுதான் அப்பொழுது வந்த செய்தி. அதன் பின்பு இந்த நிறுவனம் 2வது ஒரு படத்தை அவர்கள் தயாரித்தார்கள். அந்த படம்தான் ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கக்கூடிய படம் என்று எடுத்துக்கொள்ளலாம். விஷ்ணு விஷால் அவர்களை கதாநாயகனாக வைத்து இந்த படம் தயாரிக்கப்பட்டது. இந்த படத்தை இயக்குனர் எழில் அவர்கள் இயக்கியிருந்தார். இந்த படம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அதற்கான நிதிகளை அவர்கள் ஒரு நிறுவனத்திடமிருந்து பெற்றுக்கொள்கின்றார்கள். குறிப்பிட்ட காலகட்டத்தில் படத்தை வெளியிட்டு விடலாம் என்கின்ற ஒரு சூழல். ஆனால் அப்பொழுது ஏற்பட்ட சில தடங்களின் காரணமாக படம் குறிப்பிட்ட அந்த நாட்களுக்குள் எடுத்து முடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது. இந்த படத்தை மையப்படுத்திய அடுத்த நிகழ்வுகளுக்கும் ஒரு தடை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டன. இந்த நேரத்தில் இந்த படம் அதோடு நிறுத்தப்பட்டு விட்டது என்கின்ற செய்தி ஒருபுறம் பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் இந்த படத்தை எப்படியாவது விற்பனை செய்து தங்களுக்கு கடன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தின் கடத்தை அதை தீர்த்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான முயற்சிகளை ஈசன் புரொடக்ஷன் சார்ந்த துஷ்யந்த் அவருடைய மனைவி அபிராமி போன்றவர்கள் எடுத்தார்கள். ஆனால் எப்பொழுதுமே இயற்கை ஒரு மனிதனுக்கு எப்பொழுதும் ஒத்துழைக்குமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அப்படித்தான் துஷ்யந்த் அவர்களுடைய அந்த முயற்சிகளுக்கும் சில தடைகள் ஏற்பட்டன. இந்த சூழலில் அந்த பணம் கொடுத்த நிறுவனம் தன்னுடைய வட்டி விகிதாசாரங்களை மையப்படுத்தி இன்னும் பணம் அதிகமாகிவிட்டது என்கின்ற விடயங்களை பறைசாற்றி கொண்டிருந்தது. இந்த சூழலில் நெருக்கடி முற்றுகின்ற அந்த நிலைப்பாட்டில் அவர்கள் ஒரு வழக்கை கொண்டு போய் பதிவு செய்கின்றார்கள்.
அந்த வழக்கு துஷ்யந்த் அவர்கள் வாங்கிய அந்த பணத்திற்கான வழக்கு என்கின்ற அடிப்படையில் அன்னை இல்லத்தை மையப்படுத்திய வழக்கு என்கின்ற ஒரு தோற்றம் எடுத்து வைக்கப்பட்டது. எப்பொழுதுமே ஒரு நீதிபதி தீர்ப்பு கூறுகின்ற அந்த விடயத்தில், அது ஒரு விடயத்தை அவர் எடுத்து வைக்கக்கூடிய சூழலில் அது சார்ந்த பல விடயங்களை குறித்து தெளிவாக தெரிந்து வைத்து கொண்டுதான் அவர் தீர்ப்பை எழுதுவார். ஆனால் இந்த அன்னை இல்லம் என்கின்ற அந்த வீடு, அது ஐயா சிவாஜி அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலே தன்னுடைய குழந்தைகளுக்கு யார் யாருக்கு எந்தெந்த இடங்கள் என்கின்ற விடயங்களை எல்லாம் தெளிவாகவே அவர் எழுதி வைத்து விட்டார். அந்த வீடு அன்னை இல்லம் பிரபு அவர்களுக்கு அந்த வீடு சொந்தம் என்பது சிவாஜி அவர்களால் பங்கிட்டு எழுதி வைக்கப்பட்ட ஒரு விடயம் என்பதுதான் நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது. அதுபோல சிவாஜி அவர்கள் எப்படி அந்த 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 வீட்டை வைத்து தன்னுடைய குடும்பத்தை ஒரு கூட்டு குடும்பமாக நடத்தி கொண்டிருந்தாரோ, அதுபோல தன்னுடைய வீட்டில் அனைவருமே இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இளைய திலகம் பிரபு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை அந்த வீட்டில் வைத்து அனைவருமே, அண்ணன் பிள்ளைகள், தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அதுபோல சிவாஜி அவர்களுடைய தம்பி மகன் கிரி சண்முகம் போன்றவர்களை எல்லாம் அந்த வீட்டிலே வைத்து அவர்களையும் அந்த வீட்டோடு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை பிரபு அவர்கள் எடுத்து கொண்டு இருந்தார்கள். அது ஒரு கூட்டு குடும்பம். அந்த குடும்பத்தை பார்க்கின்ற பொழுதே ஒரு மகிழ்ச்சி வரும். அந்த போக்ரோடு, அந்த சிவாஜி கணேசன் சாலை என்கின்ற அந்த சாலைக்குள் பயணிக்கின்ற பொழுதே நம் கண்கள் அலைவாயும் அந்த வீட்டை எப்படி பார்ப்பது என்று. காரணம், அப்படி இருக்கும் ஒரு தெய்வீக கலை அந்த வீட்டின் மீது. யார் கண் திஷ்டி பட்டுவிட்டதோ அந்த வீட்டை மையப்படுத்தி நீதிமன்றத்தின் அடிப்படையில் ஒரு சர்ச்சை கிளம்பிவிட்டது. ஆனால் நீதிபதி அந்த வீடு யாருடைய பெயரில் இருக்கிறது என்பதை அறிந்துதான் இந்த கருத்தை பதிவிட்டாரா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. காரணம், தற்பொழுது பலருக்கும் அந்த உண்மை தெரிந்திருக்கும். அந்த வீடு இளைய திலகம் பிரபு அவர்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய வீடு. அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய வீட்டை வேறொரு களத்தை மையப்படுத்தி அந்த வீட்டின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற நிலைப்பாடு ஒட்டுமொத்தமாக ஒரு விமர்சனத்தை கிளப்பக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டது. தற்பொழுது சிவாஜி ஐயா அவர்களுடைய மூத்த மகன் ராம்குமார் அவர்கள் நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றார். அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், அந்த வீடு என் பெயரில் இல்லை, என்னுடைய தம்பியின் பெயரில் தான் அந்த வீடு இருக்கின்றது. எங்கள் தந்தையார் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த சூழலிலே யார் யாருக்கு என்னென்ன என்கின்ற விடயத்தை மிக தெளிவாகவே எடுத்து வைத்து விட்டார். எனவே அந்த வீடு என் மீது இல்லை, அந்த வீட்டின் மீது இந்த வழக்கு சம்பந்தமான எந்த விடயங்களும் பதிவு செய்வதற்கான ஒரு களங்கள் இல்லை என்கின்ற விடயத்தை அழுத்தமாக பதிவிட்டு விட்டார். இப்பொழுது நீதிமன்றம் அந்த வழக்கை ஏப்ரல் மாதத்திற்கு தள்ளி வைத்து விட்டது. எனவே நீங்கள் அமர்ந்து கூடி பேசி இதற்கான முடிவை எடுத்து விடுங்கள், இந்த வீட்டிற்கும் இந்த வழக்கிற்கும் சம்பந்தமில்லை என்பதை தெரிவித்து விட்டது. ஆனால் ஒரு நாளைக்கு முன்பு அன்னை இல்லத்தை மையப்படுத்தி அனுதாபம் கொள்வதாக கூறிக்கொண்டு பலர் எடுத்து வைத்த கருத்துகளும் அது சார்ந்த செய்திகளை மையப்படுத்தி தங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்கும் தங்களுடைய வலையொலிகளுடைய விளம்பரத்தை பெருக்குவதற்கும் எடுத்து வைத்த களங்கள் இன்று நம்மை அது ஒரு கோபக்கணையை நம் மனதிற்குள்ளே உருவாக்கி விடுகிறது. எப்பொழுதும் தமிழன் ஒருவன் மீது வன்மத்தை கக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டோடு பயணிக்கக்கூடிய ஒரு களம் தமிழ் சமூகத்தில் எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம். அதைத்தான் இந்த விடயத்திலும் அந்த ஊடகங்கள் என்கின்ற பேரில் ஒரு சிலர் எடுத்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. சிவாஜி என்கின்ற மாமனிதன் வாழ்ந்த காலம் வரை அவர் சிங்கமாகவே வாழ்ந்தார். அவர் வாழ்ந்து இந்த மண்ணில் இன்று இல்லாவிடினும் அவருடைய பெயரை சொன்னால் கொதித்து எழக்கூடிய அவருடைய ரசிகர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பல அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் சினிமாக்களில் பிரபலமாகி அதன் அடிப்படையில் தங்களுக்கான ஒரு பட்டாளத்தை வைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தன்னுடைய அரசியல் களம் இல்லை என்கின்ற முடிவு எடுத்த பின்னும் இதுவரை சிவாஜி என்கின்ற அந்த மகானுடைய பெயரை சொல்வதற்கு அவருடைய பட்டாளங்கள் இன்றும் வேங்கைகளாக பாய்வதற்கான ஒரு களத்தை கையில் எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்றால், நீங்கள் எத்தனைதான் இகழ்ந்தாலும் எத்தனைதான் பொய்யான கதைகளை சொன்னாலும் சிவாஜி என்கின்ற மகான் வாழ்ந்த வீட்டையும் அவருடைய வாழ்வியலை மையப்படுத்திய களத்தையும் யாராலும் கரைப்படுத்த முடியாது என்பதைத்தான் இப்பொழுது நீதிமன்றமும் குறிப்பிட்டிருக்கின்றது, தமிழ் சமூகமும் அறிந்து வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.